இயேசு கிறிஸ்தானவர் தாவீதின் வேரா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது பார்க்கிறோம். மரத்துக்கு வேறு தான் மிக முக்கியமானது. ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை ச எழும்பி சொலிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்தானவர் ஏசாயின் அல்லது தாவீதின் வேரா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் தாவீதின் வேரும் விடிவெளியின் நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்தானவரே சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். ஆகையினாலே அந்த வேரில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து அற்புதமாக ஏசா என்னும் அந்த வேர், தாவீது என்னும் அந்த வேர், அந்த வம்சத்துல இயேசு கிறிஸ்தானவர் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்தானவர் வேரா இருக்கிறார், செடியா இருக்கிறார், நாம் கொடிகளா இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறார். ஆகையினால கொடியானது செடியில நிலைத்திருக்காவிட்டால் கனி தர மாட்டாதுன்னு சொல்லப்பட்ட பிரகாரமாக அவர் வேறாக செடியா இருக்கிறார். அவருக்குள்ள கொடிகளாக நாம் இருப்போம். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.